வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 இயற்கை சுற்றுச்சூழல் உயிருக்கு வேர். கற்றல் நோக்கங்கள். நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து நீர்நிலைகளை பாதுகாத்தல். கருத்தரங்கில் கருத்துக்களை வெளிப்படுத்த அறிதல். கட்டுரைகள் கதைகளை படித்து கருத்துக்களை சுருக்கியும் விரித்தும் எழுதுதல். இயற்கை அழகை போற்றும் கவிதைகளை படைத்தல். துணை வினைகளை முறையாக பயன்படுத்துதல். உரைநடை உலகம். இயற்கை நீரின்றி அமையாது உலகு. நுழைய முன். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு. உயர்ந்தோங்கிய மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கில் அடங்காதவை. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது. கருத்தரங்க அழைப்பிதழ். பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் மாணவர் கருத்தரங்கம். தலைமை மாணவர் வெண்மதி. முன்னிலை தமிழாசிரியர் கலைச்செல்வி. கருத்தாளர்கள் மாணவர் ஆமினா, மாணவர் முகிலன், மாணவர் மெர்சி. தலைப்புகள்: நீர் மேலாண்மை, தமிழ் மக்களும் தண்ணீரும், இன்றைய வாழ்வில் தண்ணீர். அனைவரும் வருக. தலைமை உரை மாணவர் வெண்மதி. வணக்கத்திற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, இனிய நண்பர்களே, வணக்கம். வான் சிறப்பு எனும் தலைப்பில் 10 குறட்பாக்களை பாடிய வள்ளுவரையும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை பற்றிய தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு. நீரின்றி அமையாது உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர் நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன. மழையை பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு விதவுகிறது. விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருந்தனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். இக்கருத்தரங்கம் நீரை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றது. முதல் கருத்தாளராக நண்பர் ஆமினா அவர்களை நீர் மேலாண்மை எனும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன். தெரிந்து தெளிவோம். அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊரணி, கண்மாய், கேணி என பல்வேறு பெயர்களில் நீர்நிலைகள் உள்ளன. ஆமினா. எல்லோருக்கும் இனிய வணக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இவற்றுள் முதல் 2 வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தனர். திட்பமும் நுட்பமும். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அவற்றின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளாய் பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரைக்கிணறு என்றும், மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்றும் பெயர் சூட்டியுள்ளனர். தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. கல்லணையின் நீளம் 1080 அடியாகவும், அகலம் 40 முதல் 60 அடியாகவும், உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நிலைத்து நிற்கிறது. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுக்குள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். உணவிடப்படுவது நிலத்தோடு நீரே என்று சங்க பாடல் நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கிறது. புறம் 18.
யார் இவர்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. இந்த சூழலில் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர்தான் பயனற்ற இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாய் பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்துக் கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உற்பத்தி உத்தியை கொண்டுதான் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். அவற்றை இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம். அரங்கத் தலைவர்: ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவதே நீர் மேலாண்மைதான் என்பதை கருத்தாழத்துடன் நண்பர் ஆமினா சிறப்பாக விளக்கினார். இப்போது கேள்வி நேரம். பார்வையாளர்கள் வினாக்களை எழுப்பலாம். கலந்துரையாடல். இப்போது அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். தமிழ் மக்களும் தண்ணீரும் எனும் தலைப்பில் நண்பர் முகிலன் தமது கருத்துரையை முன்வைக்க வருகின்றார். முகிலன்: அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல்வழக்கு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துகள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம். குள்ள குளிர குடைந்த நீராடி என்கிறார் ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராட்டுவதும் இப்போதும் நடைமுறையில் உள்ளன. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாய் கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர் மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது. அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகிவிட்டதா என்று கேட்பது வழக்கம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தனர். சனி நீராடு என்பது அவையின் வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உடைக்க செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்றுகிறது. நன்றி, வணக்கம். அரங்கத் தலைவர்: கேள்வி நேரம். கலந்துரையாடல் நடைபெறுகிறது. அடுத்து இன்றைய வாழ்வில் தண்ணீர் எனும் தலைப்பில் கருத்துரையாற்ற வருகிறார் மெர்சி. நுட்பமும் திட்பமும். சோழர் கால குமிழி தூம்பு. மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கனிமுகத்தை அடைந்து குமிழி தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீரோடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. மெர்சி: எல்லோருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கிய இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாக தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர் வளம் குறைந்து வருகின்றது. குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிட்டவில்லை. சிறு நகரங்களிலும் கூட நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. கோடைக்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடியாக மாறியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றியமைக்க திட்டமிட வேண்டியது உடனடி தேவையாகும். ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்க வைத்து பாசனத்துக்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழைக்காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் என்பதை கூறி நிறைவு பெறுகின்றேன். வணக்கம். தெரிந்து தெளிவோம். தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும்.
அகழி கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண். அருவி மலைமுகட்டு தேக்கு நீர் குத்திட்டு குதிப்பது. ஆழிக்கிணறு கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்பரப்பு. இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உரைக்கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊரணி மக்கள் பருகு நீருள்ள நீர்நிலை. ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு சரள நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல் அலைகளை கொண்டு உப்பு நீர் பெரும் பரப்பு. கண்மாய் பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று. கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி அகலமும் ஆழமும் உடைய பெருங்கிணறு. புனர்குளம் நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. அரங்கத் தலைவர் நடப்பு வாழ்க்கையில் உள்ள நீர் தட்டுப்பாட்டு சான்றுகளுடன் மெர்சி விளக்கியுள்ளார். இப்போது வினாக்கள் கேட்கலாம். கலந்துரையாடல். 3 கருத்தாளர்களின் கருத்துகளையும் இன்றைய சமூக சூழ்நிலைகளையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை. உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரமார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும். பணம் கொடுத்தால் உணவை விலைக்கு வாங்கிவிடலாம் என்னும் மேலோட்டமான கருத்தோட்டத்தை மாற்றிக்கொள்வோம். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே. அது மட்டுமன்றி நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். அடுத்த உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காகத்தான் உருவாகும் எனும் நிலைமைக்கு முடிவுரை எழுதுவோம். நன்றி, வணக்கம். யார் இவர்? தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக் குவிக். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த அவர் அங்கு ஓர் அணை கட்ட முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்த போது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னி குவிக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. கவிதை பேழை. இயற்கை பட்டமரம். கவிஞர் தமிழொலி. நுழையும் முன் நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இணைந்தது. அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர். காலமாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டுப்போன மரம் என்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சுவிடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர்பட்டு கருகினையே, பட்டையெனும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததும் மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடங்கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் ஏடு தருங்கதை ஆக முடிந்தன இன்று வெறுங்கனவே. சொல்லும் பொருளும். குந்த உட்கார, கந்தம் மனம், மிசை மேல், விசனம் கவலை. இலக்கண குறிப்பு. வெந்து வெம்பி எய்த வினையச்சங்கள். மூடுபனி வினைத்தொகை. ஆடுங்கிளை பெயரச்ச தொடர். பகுபத உறுப்பிலக்கணம். விரித்த விரி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ. விரி பகுதி. இத்து சந்தி. இத்து இறந்த கால இடைநிலை. ஆ பெயரச்ச விகுதி. குமைந்தனை. குமை பிளஸ் இத்து இந்த பிளஸ் இத் பிளஸ் அன் பிளஸ் ஐ. குமை பகுதி. இத்து சந்தி. இத்து இந்தானது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. அன் சாரியை. ஐ முன்னிலை ஒருமை வினைமுற்ற விகுதி.
நூல்வெளி கவிஞர் தமிழொலி 1924 to 1965 புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ் ஒலியின் கவிதைகள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கவிதை பேழை இயற்கை பெரிய புராணம் சேக்கிழார். நுழையும் முன் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கிறது பெரிய புராணம். வளங்கிழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழிற்கவிதைகளாய் படர செய்துள்ளது. திருநாட்டு சிறப்பு மாவிரித்தெழுந்த ஆர்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவீட் பொலி நாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமால். பாயன் 59. சொல்லும் பொருளும் மா வண்டு மது தேன் வாவி பொய்கை மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுழவர் பதம் காட்ட கலைகளையும் கடைசியர்கள் தண்டலரஞ் சொறி பணிலம் இடறி இடை தளர்ந்தசைவார் வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பணைவார். பாயன் 63. சொல்லும் பொருளும் வளர்முதல் நெற்பயிர், தரளம் முத்து, பணிலம் சங்கு, வரம்பு வரப்பு. காடெல்லாம் கழைக்கரும்பு, காவெல்லாம் குழைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனைவொவ்வா நலமெல்லாம். பாயன் 67. சொல்லும் பொருளை களை கரும்பு, கா சோலை, குழை சிறுகிளை, அரும்பு மலர் மொட்டு, மாடு பக்கம், நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள், கோடு குளக்கரை. அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்தழும் கன்னிவாளை கமுகின் மேற்பாய்வன மண்ணுவான் மிசை வானவில் போலுமால். பாயன் 69. சொல்லும் பொருளும் ஆடும் நீராடும் மேதி எருமை துதைந்து எழும் கலக்கி எழும் கன்னிவாளை இளமையான வாழைமீன். அரிதரு செஞ்சன் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுற தடிந்த பண்மீன் பட நெடுங்குன்று செய்வார் சுரிவலை சுரைந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலை கற்றை வேரி பொழுந்தழி வெட்பு வைப்பார். பாயன் 73. சொல்லும் பொருளும் சூடு நெல் அரிக்கட்டு சுரிவலை சங்கு வேரி தேன். சாலின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆழிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச்சாரல் போல் வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. பாயன் 74. சொல்லும் பொருளும் பகடு எருமைக்கடா பாண்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி. நாளிகேரஞ்செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழிசால் அந்த மாலம் குளிர்மலர் குரவும் எங்கும் தாளிரும் இரும்போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கும் எங்கும். பாயன் 78. சொல்லும் பொருளும் நாளிகேரம் தென்னை நரந்தை நாரத்தை கோழி அரசமரம் சாலம் ஆச்சாமரம் தமாலம் பச்சிலை மரம் இரும்போந்து பருத்த மரம் பருத்த பனைமரம் சந்து சந்தன மரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்றுப்பூவரசு. பாடலின் பொருள் காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. அப்பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது. நட்டபின் வயலில் வளர்ந்த நாற்றின் முதலிலை சுருள் விரிந்தது. அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் களை பறிக்கும் பருவம் என்றனர். அவ்வாறே களைகளை கலைந்து செல்லும் உழத்தியரின் கால்களில் குளிர்ந்த முத்துகளை ஈனும் சங்குகள் இடறின. அதனால் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பினை அடைவர். காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. சோலைகள் எங்கும் குழைகளில் மலர் அரும்புகள் உள்ளன. பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன. வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் கிடக்கின்றன. நீர்நிலையின் கரையெங்கும் இளைய அன்னங்கள் உலவுகின்றன. குளங்கள் எல்லாம் கடலை போன்று பரப்பை உடையன. அதனால் நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது. இத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாக மாட்டா. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகிலுள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும்.
பாயும். இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும். அறியப்பட்ட செந்நெற் கட்டுகளை அடுக்கி பெரிய போராக குவிப்பர். மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களை நீண்ட குன்றை போல் குவிப்பர். வளைந்த சங்குகள் என்ற முத்துகளையும் குன்றை போல் உயர்த்து கூட்டுவர். தேன் வடியும் விரிந்த மலர் தொகுதியை மலை போல் குவித்து வைப்பர். நெல்கற்றைகள் குவிந்த பெரிய மலை போன்ற போரை மேலே இருந்து சாய செய்வர். பெரிய வண்டிகளை செலுத்தும் கருமையான எருமை கூட்டங்கள் வளமாக சுற்றி சுற்றி மிதிக்கும். இத்தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சி போல உள்ளது. இத்தகைய காட்சிகள் அங்கு மிகுதியாக தோன்றும். அந்நாட்டில் எங்கும் தென்னை, செருந்தி, நறுமணமுடைய நரந்தம் போன்றவை உள்ளன. அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலரையுடைய குரா மரம் போன்றவை எங்கும் மலர்ந்துள்ளன. பெரிய அடிப்பாகத்தை கொண்ட பனை, சந்தனம், குளிர்ந்த மலரையுடைய நாகம், நீண்ட இலைகளையுடைய வஞ்சி, காஞ்சி, மலர்கள் நிறைந்த கோங்கு முதலியன எங்கெங்கும் செழித்து வளர்ந்துள்ளன. இலக்கண குறிப்பு: கருங்குவலை, செந்நெல், பண்பு தொகைகள், விரிமலர், வினைத்தொகை, தடவரை, உரிச்சொல் தொடர், பகுபத உறுப்பிலக்கணம், பாய்வன, பாய் பிளஸ் இவ்வு பிளஸ் அன் பிளஸ் ஆ, பாய் பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, அன் சாரியை, ஆ பலவின் பால் வினைமுற்று விகுதி. நூல்வெளி: சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இது சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலின் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசின் 2ஆம் குலோத்துங்கனாவில் முதலமைச்சராக இருந்தார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். வானகமே இளவெயிலே மரசெறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தெழுந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. பாரதியார். கவிதை பேழை. இயற்கை. புறநானூறு. குடப்புலவியனார். நுழையும் முன்: நிலம், நீர், காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகளாகும். இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். நீரின் இன்றியமையாமையை உணர்ந்த நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினர். வான் உட்கும் வடி நீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கீழ் இனி மிகுதி ஆள. நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவிடப்படுவது நிலத்தோடு நீரே. நீரும் புலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரோ. வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்புற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் அழுப்போர் செழிய இகழாது வல்லை. நிலன் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மு இவன் தட்டோரே தள்ளோதோர் இவன் தள்ளாதோரே. புறம். 18, 11-30. பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடியது. திணை பொதுவியல். துறை முதுமொழி காஞ்சி. விண்ணை முட்டும் திண்ணிய நெடுமதில் வளமை நாட்டின் வலிய மன்னவா போகும் இடத்திற்கு பொருள் உலகம் வெல்லும் ஒரு தனி ஆட்சி வாடாத புகழ் மாலை வர வேண்டுமென்றால் தகுதிகள் இவைதாம் தவறாது தெரிந்து கொள். உணவால் ஆனது உடல், நீரால் ஆனது உணவு. உணவு என்பது நிலமும் நீரும், நீரையும் நிலத்தையும் இணைத்தவர், உடலையும் உயிரையும் படைத்தவர். புள்ளிய நிலத்தின் நெஞ்சம் குளிர வான் இறங்கவில்லையில் யார் ஆண்டு என்ன? அதனால் எனது சொல் இகழாது நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க பெற்றோர் நீடு புகழ் இன்பம் பெற்றோர் நீநிலத்தில் மற்றவர் இருந்தும் இறந்தும் கெட்டோர் மண்ணுக்கு பாரமாய் கெட்டோர். பொதுவியல் திணை. வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும். முதுமொழி காஞ்சி. துறை அறம் பொருள் இன்பம் எனும் உப்பொருளனது உறுதி தரும் தன்மையை கூறுதல். சொல்லும் பொருளும் யாக்கை உடம்பு, புணரியோர் தந்தவர், புன்புலம் புள்ளிய நிலம், தாட்கு முயற்சி, ஆளுமை, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவராக விளங்குவார்கள். பாடலின் புகழ். பொருள்:
வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே, வலிமை மிக்க வேந்தனே, நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ, உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ, நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியன என்னவென்று கூறுகிறேன் கேட்பாயாக. உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாய் கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்செழியனே, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாகவும் உடையது. எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவர். உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர். நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது. அதனால் நான் கூறிய மொழிகளை ஈடாது விரைவாக கடைபிடிப்பாயாக. நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவக இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணே மடிவர். இலக்கண குறிப்பு: மூதூர் நல்லிசை, புன்புலம் பண்புத்தொகைகள், நிறுத்தல் தொழிற்பெயர், அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், நீரும் நிலமும் உடம்பும் உயிரும், எண்ணும்மைகள், அடுப்போர் வினைத்தொகை, கொடுத்தோர் வினையாளனையும் பெயர். சொல்லும் பொருளும்: யாக்கை உடம்பு, புணரியோர் தந்தவர், புன்புலம் புள்ளிய நிலம், தாட்கு முயற்சி ஆளுமை, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழ் உடையவராக விளங்குவார்கள். பகுபத உறுப்பிலக்கணம்: நிறுத்தல் நிறு பிளஸ் இத்து பிளஸ் தல், நிறு பகுதி, இத்து சந்தி, தல் தொழிற்பெயர் விகுதி. கொடுத்தோர் கொடு பிளஸ் இத்து பிளஸ் ஓர், கொடு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. நூல்வெளி: 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்தும், குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது. இந்நூல் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து, உளம் தொட்டு உழுவயலாக்கி, வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பாட்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. சிறுபஞ்சமூலம் 64. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. புறம் 18. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. புறம் 189. யாதும் ஊரே யாவரும் கேளீர். புறம் 192. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. புறம் 312. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனையாது கற்றல் நன்றே. புறம் 183. விரிவானம் இயற்கை. தண்ணீர் கந்தர்வன். நுழைமுன்: தண்ணீரின் இன்றியமையாமையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நீர் நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறிவருகிறது. இதை உணர்த்துகிறது இச்சிறுகதை. வெயில் குரூரமாய் அடித்துவிட்டு தனிய தொடங்கிய வேளை. பாசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலிருந்து அறுவலாக கேட்டது. வல்லணைந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள். திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்த்தாள் இந்திரா. தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது. உள்ளே அம்மா பொட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அனிச்சையாக சொல்லிக் கொண்டிருந்தது. ஐயா சினையாட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். ஐயாவுக்கு எப்போதும் கணக்குத்தான். ஆடு குட்டி போட, குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு. இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு வாரியை தாண்டி ஓடினாள். மேட்டை எட்டும் போது 7-8 பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள். எல்லோரும் வாலிப பெண்கள். முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்கள் சடைகளை பிடித்து இழுத்தார்கள். கைகளை பிடித்து மடக்கினார்கள். அடுத்தவர் குடங்களை படபடவென்று கையால் அடித்தார்கள். சிரிப்பும் கணைப்புமாக ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கொரு முறை கடுகடவென்று கோபமானார்கள். அடுத்த நொடியில் முந்தும் போது சிரித்துக் கொண்டார்கள். 2-3 குடங்களை தூக்கிக் கொண்டு புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்தில் பாய்ந்தார்கள். இந்திரா இதில் படுகெட்டியான பெண். எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்தால் 5-6 வருஷங்களாக அதே இடத்தில் நிற்பது போல் இருந்தது. இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களை சாய்ந்து கொண்டு எகத்தாளம் பேசினார்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை குடையோடும் வந்தவர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லோரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன் என்றார். பெண்கள் இடுப்பு குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து வக்கனையாய் சிரித்தார்கள். ரயில் காட்டு யானை பிளறி கொண்டு வருவது போல் நிலையத்திற்குள் நுழைந்தது. பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள். முகம் கழுவும் பேசின் குழாயை அழுத்தி வேக வேகமாக அரை செம்பும் கால் செம்புமாக பிடித்து குழாயில் குடத்தில் ஊற்றி கொண்டிருந்தாள். இந்த குழாயில் தண்ணீர் சனியனும் விறுவிறுன்று வந்துவிடாது. இந்த பீடை குளமும் நிறைந்து தொலைக்காது. இதுதான் நாளை சாயந்தரம் வரை வீட்டுக்கு குடி தண்ணீர். இதுவும் கிடையாதென்றால் பிலாப்பெட்டிக்கு போக வேண்டும் நல்ல தண்ணீருக்கு. இந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்களும் உவட அரித்து போய்விட்டன. ஊருக்குள் 4 இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள். உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகிற உப்பு.
கடல் தண்ணீரை விட 1 மடங்கு கூடுதலான உப்பு. கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் என்றார்கள். எல்லா ஊர்களும் தீந்து போய்விட்டன. எல்லா ஊரிலும் பருவகாலத்தில் மழை பெய்யும். புயல் வந்தால்தான் இந்த பக்கம் பூராவுக்கும் மழை. மழை பெய்வதில்லை பெய்தால் பேய் மழை. கண்மை ஊருணி எல்லாம் உடைப்பெடுத்து வெள்ளம் போய் 3ஆம் நாள் மறுபடி நீரிலா பூமியாய் கிடக்கும். ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை. ஐயா கழகத்தில் உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது. ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் டின் கட்டி 4-5 இளவட்டங்கள் இறைத்து கொண்டே இருந்தார்கள். பெண்கள் தலையில் 1 குடம், இடுப்பில் 1 குடம் என்று எடுத்து வந்தார்கள். ஜனங்கள் இலுப்பை மரத்தக்காய், கண்மாய், கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமாய் குளித்தார்கள். சனிக்கிழமைகளில் வானவில்லாக எண்ணெயும் வாசனையாக சீயக்காயும் மிதக்கும். நந்தவனத்துக்கு பாயம் தண்ணீரில். இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன. முல்லை மணந்த நந்தவனம் குட்டி சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பாழடைந்து கிடக்கிறது. கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள். மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிலாப்பட்டிக்கு போகிறார்கள். 3 மைல் தூரம் நடக்க வேண்டும் பிலாப்பட்டிக்கு. ஊரணிக்கு பக்கமாயிருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு. ஊரத்தான் இறைக்க வேண்டும். மதியம் வரை பிலாப்பட்டி ஜனம் மட்டும் இறைத்துக் கொள்ளும். மதியத்திற்கு மேல் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள். காய்ந்து கருவாடாய் கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீட்டு படியேறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும். அம்மா தான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது. வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தாள். 4 மாசத்துக்கு முன்தான் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது. உலகம் பூராவும் தண்ணி இல்லைனாலும் சரி, நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊற்றி விட்டுறான் பாரு. இப்படி பேசிய 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள். 3 மணி ரயிலுக்கு மதியம் 12 மணிக்கே பெண்கள் வந்தார்கள். இந்திரா இந்த நேரங்களில் அதிகமான கனவு கண்டாள். உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டி விடக்கூடாதென்றும், பிலாப்பட்டி மாறி தண்ணீர் உள்ள ஊர்களிலிருந்து பெண் கேட்டு வருவது மாதிரியும் கனவு காண்பாள். பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால்வலியோடு விடிய கிடந்திருக்கிறாள். நோக்காடோ பொம்பிளை பிலாப்பட்டி போயாக வேண்டும். தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும், குடிக்க கொடுக்க வேண்டும். இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும் ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய் கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லை. சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார். அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலிலிருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை. பாயிண்ட்ஸ்மேன் பக்கத்து ஊருக்காரர், அவரை வைத்து பேசித்தான் இந்த ஏற்பாடு. ரயில் வரும்போது தான் வர வேண்டும். வந்து சத்தம் போடக்கூடாது. தண்ணீர் கொஞ்சம் தான் பிடிக்க வேண்டும். இவற்றுக்கு கட்டுப்பாடு வருவதாக பேர். சண்டை இன்னும் நாறிக்கொண்டுதான் இருக்கிறது. எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று உண்டு. நம் ஊர் தண்ணீரை விட வசதியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள் என்று. இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழித்து கொண்டிருந்தாள். தண்ணீர் சன்னமாக வந்தது குழாயில். பாதி குடம் கூட நிறையவில்லை. இன்ஜினிலிருந்து ஊதல் வெளி வந்தது. அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று முடக்கியது ஞாபகத்துக்கு வந்தது. சில இடங்களில் என்ஜினிலிருந்து ஊதல் வெளி வந்தாலும் புறப்பட தாமதமாகும். ரயில் நகருகிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் மட்டிலும் பிடித்து குடத்தில் ஊற்றிக்கொண்டு குதித்து விடலாம் என்று நினைத்துக்கொண்டு உள்ளங்கையை மேலும் அழுத்தினாள். ரயில் வேகம் அதிகரித்து பிளாட்பாரம் முனை வருவது போல் இருந்தது. படபடவென்று செம்பை எடுத்து குடத்தில் பாதையில் வைத்துவிட்டு குதிக்கப் போனாள். முழங்கை வரை கண்ணாடி வளையல்கள் அணிந்த ஒரு வடக்கத்தி பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு கோபமாக கத்தினாள். மொழி புரியவில்லை என்றாலும் தற்கொலை பண்ணிக்கொள்ளவா பார்த்தா என்கிற மாதிரி உழைத்தது. சின்ன ஆட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்த ஐயா காலார கடை தெருவுக்கு போனபோது சின்னவன் ஓடி வந்து இறைந்து கொண்டே சொன்னான், ரயில் போயிருச்சு, அக்கா இன்னும் வரல. ஐயா ரொம்ப சாதாரணமாக சொன்னார், எங்கேயாவது வாயிறந்துக்கிட்டு இருக்கும், போய் நல்லா பாருல. நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொன்னிச்சு. லேசான பதற்றத்துடன் வீடு வந்தவரிடம் அம்மா படபடவென்று சொன்னாள், ஓடுங்க, அந்த ரயிலை பிடிங்க, என் மகளை அதில் தான் போயிட்டா, அடுத்த ஸ்டேஷனில் பிடிங்க போங்க. அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சினன் வீடுகளிலிருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள். 2 பஸ்கள் போய் 3ஆவதாக வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறியும் ஏறாமலுமாக கண்டக்டரும் கத்தினார்கள். பாசஞ்சர் ரயிலை பிடிப்பா, டிக்கெட் கொடுப்பதில் மும்முரமாக இருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டு பதறாமல் இருக்கவே ஐயாவின் மைத்துனர் பாய்ந்தார். பொண்ணு ரயிலோடு போயிடுச்சுன்னு நாங்கள் ஈரக்கொலையோட பிடிச்சிக்கிட்டு கத்துறோம், சினுங்காமல் கேட்டுக்கிட்டு நிற்கிறீங்க, டிரைவர்கிட்ட சொல்லுமையா, வேகமாக ஓட்ட சொல்லி, விவகாரம் வேண்டாம்னு கண்டக்டரும் வேகமா போங்கண்ணே என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார். கும்பல் டிரைவரிடம் போய் கத்தியது. டிரைவர் விரட்டி கொண்டு போய் சேர்ந்தார். இவர்கள் போய் சேர்ந்த போது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் எறும்பு கூட இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்து ஒவ்வொருவரிடமாக விசாரித்தார்கள். குளத்தோரோட பொண்ணு இறங்கிச்சா என்று. யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. போன ஆட்களில் குறித்தான ஒருவர் சொன்னார், புள்ளைட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும். ரயில் நிலையத்திலும் வெளியே எல்லா இடங்களிலும் கேட்டார்கள். ராமநாதபுரம் வடக்கு தெருவில், அத்தை வண்டிக்கார தெருவில், சின்னம்மா வீடு, தெரிந்த வீடு, அறிந்த வீடு பூராவும் தேடிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனார்கள். பால் கடை, பழக்கடை என்று ராமநாதபுரத்தை சல்லடை போட்டு சலித்து பார்த்துவிட்டு கவலையும் அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள்.
வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து கூட்டத்தில் ஒருவர் மெட்ராஸ்கே போயிருச்ச புள்ளை என்று சந்தேகம் எழுப்ப ஐயா கத்தினார். உன் கழுத்தை கடிச்சு மென்னு புருவேன், பேசாம இரு. ஐயா கூட போய் திரும்பி ஆள்களில் ஒருவர் கூட்டத்தின் கவலையை கவனித்துவிட்டு சொன்னார். நாம் அடுத்தடுத்த ஸ்டேஷன்களுக்கு போய் பார்த்திருக்கணும். எங்கேயாவது புள்ளை இறங்கி தசை தெரியாம நிற்குதான்னு இங்கே உட்காந்து என்ன செய்கிறது? அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை கேட்டு குமட்டலும் மயக்கமாய் வந்தது. இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமை கொண்டும் வாயில் முந்தானையை அழுத்தி கொண்டும் சொன்னால், என் புள்ளை எந்த ஊரு? தண்டவாளத்தில் விழுந்து கொடுக்கோ. அவளால் அடக்க முடியவில்லை. அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை. ஆவேசம் வந்தவள் போல் ரயில் நிலையத்துக்கு ஓடினாள். பின்னாலேயே ஐயாவும் ஊர் ஜனமும் ஓடியது. பொழுது இருட்டி கொண்டு வந்தது. அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தாள். 10 அடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தாள். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. நெருங்க அம்மா தான் முதலில் கத்தினாள். அந்தா இந்திரா வருது. இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா கூட்டத்தருகில் வந்தாள். அம்மா நிறை பொறுப்பில் விம்மிக் கொண்டு போய் குடத்தை வாங்கினாள். நிறையுடன் சொட்டு சிந்தாமல் கொண்டு வந்து விட்டாள். மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டாள். பயமகளை இதையும் சுமந்துக்கிட்டா வரணும் இத்தனை மைலுக்கும்? இந்திரா சொன்னார். ஓ நாளைக்கு வர குடிக்க எங்க போறது? நூல்வெளி கந்தர்வனின் ஏற்பெயர் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகள். கற்கண்டு. துணை வினைகள். வினை வகைகள். வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழில்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம். தனி வினையும் கூட்டு வினையும். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை, கூட்டுவினை என இருவகைப்படுத்தலாம். தனிவினை. படி, படியுங்கள், படிக்கிறார்கள். மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இவற்றில் படி எனும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படி எனும் வினையடி பகாபதம் ஆகும். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை என்பர். கூட்டுவினை. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு என்பவை அவற்றின் வினையடிகள். அவை பகுபதங்கள் ஆகும். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை என்பர். கூட்டவினைகள் பொதுவாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. பெயர் பிளஸ் வினை ஈக்குவல் டு வினை. தந்தி பிளஸ் அடி ஈக்குவல் டு தந்தியடி. ஆணை பிளஸ் இடு ஈக்குவல் டு ஆணையிடு. கேள்வி பிளஸ் படு ஈக்குவல் டு கேள்விப்படு. வினை பிளஸ் வினை ஈக்குவல் டு வினை. கண்டு பிளஸ் பிடி கண்டுபிடி. சுட்டி பிளஸ் காட்டு சுட்டிக்காட்டு. சொல்லி பிளஸ் கொடு சொல்லிக்கொடு. இடை பிளஸ் வினை ஈக்குவல் டு வினை. முன் பிளஸ் ஏறு முன்னேறு. பின் பிளஸ் பற்று பின்பற்று. கீழ் பிளஸ் இறங்கு கீழிறங்கு. முதல் வினையும் துணை வினையும். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள் ஆகும். இவற்றில் 2 உறுப்புகள் உள்ளன. ஓட, எழுதி என்பன முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன. பார் என்பது 2வது உறுப்பு. இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. ஓட பார்த்தேன். இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. எழுதி பார்த்தால் இதில் பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை தருகிறது. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். ஒரு கூட்டு வினை 2வது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையச்சு வடிவில் இருக்கும். துணை வினை வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையை திணை, பால், இடம், காலம் காட்டும் விகுதிகளை பெறும். தமிழ் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினை செயல்படுகின்றன. பார், இரு, வை, கொல், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. துணை வினைகளின் பண்புகள். துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, இடு, ஒழி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொல், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன. வினையடி.
முதல் வினை துணைவினை. புத்தகம் மேசையில் இருக்கிறது. என்னிடம் பணம் இருக்கிறது. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். அப்பா வந்திருக்கிறார். முதல் வினை. அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். துணைவினை. நீ என்னை அழை வைக்காதே. அவர் ஒருவரை பாட வைத்தார். பானை 4 படி அரிசி கொள்ளும். நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். நோயாளியை பார்த்து கொள்கிறேன். அவன் எங்கே போகிறான்? நான் கடைக்கு போனேன். மழை பெய்ய போகிறது. நான் பயந்து போனேன். நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது. அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர். வானம் இருண்டு வருகிறது. விடு, யாரையும் உள்ளே விடாதே. மழை விட்டதும் போகலாம். அடுத்த மாதம் நான் போய் விடுவேன். அப்பா இனி வந்து விடுவார். தள்ளு. அவன் என்னை கீழே தள்ளினான். காய்கறி வண்டியை தள்ளி சென்றார். அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார். அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான். போடு, புத்தகத்தை கீழே போடாதே. தலையில் தொப்பியை போடு. மலிவான விலையில் வாங்கி போட்டேன். வெடித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். கொடு. நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான். பாடம் சொல்லி கொடுப்பேன். காட்டு. தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள். சான்றோர் காட்டிய பாதையில் செல். ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார். படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். எடுத்துக்காட்டு: கீழே விழ பார்த்தான். இத்தொடரில் விழ என்பது முதல் வினை, பார்த்தான் என்பது துணைவினை. தமிழில் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும். பூமொழி. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம். கூடத்து ஜன்னலையும் சமையலறை ஜன்னலையும் விரிந்த கிளைகளால் பார்த்து கொண்டிருக்கிறது. கைகள் அசைத்து கால்கள் எதிர்த்து கூடத்தில் கிடக்கும் சிசு மிழற்றுகிறது ஒரு சொல்லை. சமையலறையில் பணி முனைந்திருக்கிற அம்மா அச்சொல்லை நீள வாக்கியங்களாகி பதில் அனுப்புகிறாள். விரல் நீட்டி சிசு பேசுகிறது. மீண்டும் அத்தொனிலேயே அம்மா குழறுகிறாள். கடவுளுக்கும் புரியாத அவ்வுரையாடலை கிரகிக்க கூடத்து ஜன்னலுக்கும் சமையலறை ஜன்னலுக்குமாய் கிளைகளின் வழியே ஓடி ஓடி கவனிக்கிறது அணில். பெருகும் சொற்களும் அபூர்வ எதிர்வினைகளும் அதீத குழப்பத்தில் ஆழ்த்த அணில் ஓடி கலைக்கிறது சன்னல்களுக்கு இடையே. அர்த்தங்களை மரம் பூக்களாக மொழிபெயர்த்து அதன் மீது உதிர்த்து கொண்டிருப்பது தெரியாமல். யூமா வாசுகி. நயம் பாராட்டுக. கல்லும் மலையும் குதித்து வந்தேன். பெருங்காடும் செடியும் கலந்து வந்தேன். எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன். ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன். பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன். ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன். மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன். கவிமணி. குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன். அறிவை விரிவு செய். அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வே இறை அன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். மறைநீர். கண்ணுக்கு தெரியாமல் நாம் 2 வகைகளில் நீரை பயன்படுத்துகிறோம். முதல் வகை நாம் பயன்படுத்தும் பொருள்கள் வழியாக, இரண்டாவது வகை நாம் உண்ணும் உணவின் வழியாக. புலப்படா தண்ணீர் என்பது உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறித்தும் அதனை உற்பத்தி செய்ய செலவிடப்பட்ட தண்ணீர் தேவை குறித்தும் பேசுவது ஆகும். 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய 822 லிட்டர் தண்ணீரும், 1 கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்ய 1780 லிட்டர் தண்ணீரும், 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய 2500 லிட்டர் தண்ணீரும், 1 கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்ய 18,900 லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுகின்றது. நீர்வளத்தை பாதுகாக்க நாட்டின் மேல்புற நீர்வளம் மற்றும் நிலத்தடி நீர்வளம் குறித்து அக்கறை கொள்ள வேண்டும். நீர் அதிகம் தேவைப்படும் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதை தவிர்த்து தேவைக்கேற்ப இறக்குமதி செய்து கொள்ள வேண்டும். இதனால் நாட்டின் நிலத்தடி நீரும் ஆற்று நீரும் சேமிக்கப்படும். மா அமரேசன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும்.
இயல் 2 முடிவுற்றது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து 6வது 7வது 8வது இந்த 3 வகுப்புகளுக்கான ஆடியோ புக், அதாவது ரீட் பண்ணி ஃபுல்லாக எல்லா இயல்களையுமே தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்னோடய எஃபோர்ட் போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.